ஹாய், நான் டாக்டர் பிரவீனா ரகுநந்தன், கன்சல்டன்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அட் ராத்திமெட் ஃபர்டிலிட்டி. இன்னைக்கு நான் உங்களோட என்ன பேச போகிறேன் அப்படின்னா, நார்மலாக ஒரு ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இதில் எங்கெல்லாம் தப்பு நடக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு விமனோடைய மென்சுரல் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து அந்த பீரியட்ஸு ஆரம்பிக்கிற டைம். ஸோ அது டே 1 பீரியட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற டே வந்து டே 1 ஆஃப் த சைக்கிள். ஸோ அன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமனோடைய ஓவரீஸ் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ஓவரீஸில் நிறைய ஃபாலிக்கல்ஸ் இருக்கும் அந்த டே 1 ஆஃப் த சைக்கிள். அதில் ஒரு ஃபாலிக்கல் மட்டும் வந்து வில் கெட் செலக்டட் டு பிகம் அ டாமினன்ட் ஃபாலிக்கல் அண்ட் க்ரோ பிகர். ஸோ அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டே 2 ஆஃப் த சைக்கிளில் இருந்து டே 14 ஆஃப் த சைக்கிள் வரைக்கும் வித் த சிக்னல்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் த பிரெயின், அது மூலயமா அந்த எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 10 டேஸ்க்கு வந்து ஸ்லோவாக அது வந்து ப்ரோக்ரெசிவாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ சின்னதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபாலிக்கல் அமாங் மெனி ஃபாலிக்கல்ஸ் ஒன்று இட் கெட் செலக்டட் அண்ட் தென் இட் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங். ஸோ அரௌண்ட் டே 14 அன்னைக்கு அந்த ஃபாலிக்கலோட சைஸ் வந்து ஒரு 14 mm டு ஒரு 18 mm அப்படி வரும்போது, அந்த 18 mm வரும்போது இட் பிகம்ஸ் ரெடி ஃபார் ஓவுலேஷன். ஸோ ஓவுலேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாலிக்கல் வந்து ரப்சர் ஆகி அந்த எக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு பேர் தான் ஓவுலேஷன். ஸோ அந்த டேயை தான் வந்து நம்ம மோஸ்ட் ஃபர்டைல் டே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆனால் இந்த 14th டேயில் நடக்கக்கூடிய ஓவுலேஷன் எல்லாருக்குமே அதே நாளில் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து 13th டே நடக்கலாம், இல்லை 16th டே, ஏன் சொல்ல போனால் 18th டே கூட நடக்கலாம். அதனால தான் வந்து ஒரு விமனுக்கு வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணக்கூடிய கப்புள்ஸ்க்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரு அன்இன்டரப்டட் இன்டர்கோர்ஸை வந்து டே 8 ஆஃப் த சைக்கிள்லேருந்து டே 18 ஆஃப் த சைக்கிள் வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருந்தா உங்களுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரெக்னன்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு பேசிஸ் வந்து என்னென்னா, பிகாஸ் ஓவுலேஷன் கேன் ஹேப்பன் நாட் எக்ஸாக்ட்லி ஆன் த 14th டே பட் பிஃபோர் ஆர் ஈவன் அ லிட்டில் லேட்டர். ஸோ ஒன்ஸ் அந்த ஓவுலேஷன் நடந்த பிறகு இந்த டியூப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்கு வந்து இந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சமயத்தில் அந்த கப்பல் வந்து இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது அந்த செமன் வந்து யூட்ரஸோடைய வெஜைனா வழியாக யூட்ரஸ் வழியாக வந்து இந்த டியூப்ஸ் வழியாக இந்த எக்கை வந்து மீட் பண்ணும். அதை மீட் பண்ணும்போது தான் அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஃபர்டிலைசேஷன். அந்த ஸ்பெர்ம் வந்து அந்த எக்குக்குள்ளார போகிறது தான் வந்து ஃபர்டிலைசேஷன். ஸோ ஒன்ஸ் அது ஃபர்டிலைஸ் ஆன பிறகு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அடுத்த 7 நாள் அந்த ஃபர்டிலைஸ்டு எம்ப்ரியோன்னா ஒரு கரு உருவாகுது. அந்த உருவான கரு வந்து அடுத்த 7 நாள் இட் இஸ் கோயிங் டு ஸ்பெண்ட் இட்ஸ் லைஃப் இன் திஸ் டியூப். ஸோ அது வந்து முதல்ல ஒரு சிங்கிள் செல்லாக இருக்கக்கூடியது அடுத்த நாள் வந்து 2 செல்லாக மாறும், அதுக்கு அடுத்த நாள் அது 4 செல்லாக மாறும், அப்புறம் 8 செல்லாக மாறப்போகுது. ஸோ ஒன்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா 7 டேஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ண பிறகு இட் பிகம்ஸ் சம்திங் கால்ட் அஸ் அ பிளாஸ்டோசிஸ்ட். அதுக்கப்புறம் அந்த அழகான ஜேர்னி என்ன நடக்குதுன்னா, அந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ஒரு பால் மாதிரி ரோல் ஆகி கர்ப்பப்பைக்குள்ளார போய் அந்த கர்ப்பப்பையோடைய லைனிங் லேயர் விச் இஸ் த எண்டோமீட்ரியம் அதில் போய் இம்ப்ளான்ட் ஆகி அது ஒரு குழந்தையாக வளர ஆரம்பிக்குது. ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் டைம்லேருந்து 2 வாரம் கழிச்சு அந்த கப்பல் வந்து யூரின் ப்ரெக்னன்சி டெஸ்ட் அந்த விமனுக்கு பண்ணும்போது அது பாசிட்டிவ் அப்படின்னு காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுதான் ஒரு நார்மல் ஃபர்டிலைசேஷன் உடைய ப்ராசஸ். ஐ ஹோப் திஸ் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, and if any doubts please put in the comments and I will be very happy to answer it.